Hi dear wonderful souls, welcome to Magnetic Souls family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுடைய இந்த வருட 2026க்கான உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட்ல இந்த பர்சன் இன்னும் உங்களை லவ் பண்றாங்களா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம். எஸ், அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்னும் ஈர்ப்பு இருக்கிறதா அப்படின்றது தான் நம்ம கார்ட்ஸ் வழியாக பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோ கான்டாக்டில் எவ்வளோ டேஸாக எவ்வளோ மந்த்ஸாக இருக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் ட்ரா பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் ஓ மை காட் ரொம்ப பெயினில் அவங்க இருக்காங்க, அதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் வந்து ட்ரா பண்ணுங்க. இந்த கார்டு நம்ம கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கலாம். ஸோ யூடியூப், எஸ் ஓகே, யூடியூப்போட கைடன்ஸ்க்கு இந்த 3 ஆஃப் ஸ்வார்டு வந்து நான் மறைச்சு வைக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ நாள் இந்த நோ கான்டாக்ட் இருக்கு, அதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றதும் எனக்கு கீழே காமெண்ட்ஸில் வந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்ப நாள் அவங்க கூட பேசாமல் இருந்தாலும் மறுபடியும் அவங்க கூட பேசணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு. அது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டைமில் வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டாக வந்து அவருக்குள்ளே வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அண்ட் மீடியா லைக் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட்ல மூலமாகவோ அல்லது நீங்கள் வந்து ஒரே ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரே காலேஜில் இருக்கீங்க, ஆர் உங்களுக்கு மியூச்சுவலாக உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவர்களிடமும் பேசி உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து அவங்க வந்து கேதர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்மளை நினைக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து ஈகோ இருக்கும். அந்த பொண்ணே பேசலை, அந்த பையனே பேசலை, நான் ஏன் பேசணும் அப்படின்ற ஈகோ இருக்கும். பட் இந்த பர்சன் ஒரு சைல்டு மாதிரி ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு பியோர் லவ்வை மட்டும் உங்கள் மேலே வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. மேபி பாஸ்ட்ல அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், பட் இப்போ உங்கள் மேலே ஒரு பியோர் லவ் அந்த பர்சனுக்கு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வச்சு வந்து ஒரு மெசேஜ் பண்ணிடலாமா, ஒரு நம்ம ஏதாவது ஒரு ரீல்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணலாமா, சம்திங் ஏதோ ஒன்று நம்ம பண்ணலாமா அப்படின்னு தோணுது. லைக் எனக்கு உன்னோட ஆஃபீஸில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறியா, ஆர் எனக்கு இது தேவைப்படுது, ஆர் எந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தேவைன்னா ஏதோ ஒரு காரணம் காட்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த சோல் வந்து இந்த டைம்ல வந்து தவிச்சிட்டு இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து எப்போ முடியும் அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ சேம் அந்த சோலும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்கும் போது அந்த பர்சனுக்கு உங்க கூட இருந்த அந்த பசுமையான நினைவுகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் அதிகமாக வருது. உங்க எனர்ஜி வந்து அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுத்துட்டே இருக்குது. உங்களை மறுபடி பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸை வந்து அந்த பர்சன் வந்து இப்போ வந்து அவங்கள மாத்திக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நீங்க சொல்லியிருந்திருக்கலாம், நீ எனக்கு கேர் பண்றது இல்லை, நீ இந்த விஷயம் மாத்திக்கணும், அந்த மாதிரி சம்திங் ஏதோ நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல அப்படின்னா அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், ஒரு நல்ல ஜாப் போகணும், இல்லை இந்த கேரக்டரை நான் வந்து மாத்திக்கணும் அப்படின்னா அந்த சோல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு இந்த பர்சன் கிட்ட நம்ம பேசினா போதும் அப்படி ஒரு அட்ராக்ஷன்னால வந்த ரிலேஷன்ஷிப் இது கிடையாது. ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி லைஃப் லாங் வந்து நீங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து நினைச்சிருக்காங்க. உங்க மடியில சாஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய பீஸ் அவங்களுக்கு. அண்ட் உங்க கைகளை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து இது நாள் வர அவங்க எங்கேயுமே உணர்ந்ததே இல்லை. அப்படி ஒரு உணர்வுகளை வந்து உங்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு. தட்ஸ் வை அவங்க இன்னும் உங்களை வந்து நினச்சிட்டே இருக்காங்க. இந்த நோ கான்டாக்ட் டைம்ல கூட உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இன்னும் அவங்க ஹார்ட்ல இருந்துட்டே இருக்கு. நிறைய டைம் மாறுத சுச்சுவேஷன்ஸ் போத் உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து என்னதான் சேஞ்சஸ் ஆனாலும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து ஸ்டாண்டர்டா இன்னும் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அண்ட் உங்களை வந்து அவங்க வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும், உங்களை ரொம்ப
நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அண்ட் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க இன்னும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேற ஒரு பாதையில இதை வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு அந்த சோல் வந்து ட்ரை பண்ணுது. உங்களோட அன்பு, அந்த பாசம், நீங்க அவங்களுக்கு மைபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்க குக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு இந்த ஹோட்டல்ல ஒரு இந்த ஷாப்ல இதை அவங்களுக்கு பிடிச்ச இந்த ஒரு ஸ்வீட் ஒரு ஃபுட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க அவங்களுக்காக நீங்க கொடுத்துருப்பீங்க. அந்த தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. லைக் நீங்க அந்த மாதிரி குக் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் அவங்களுக்கு பிடிச்ச இந்த ஃபுட் நல்லா இருக்கும்னு நீங்கள் அழைச்சிட்டு போயிருக்கீங்க, இல்லை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்க. நம்மளுடைய ரீடிங் எவ்வளோ ரெசனேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான, ரொம்ப கவலையான சூழ்நிலைகளை வந்து உங்க 2 சோலுமே வந்து மீட் பண்ணிருக்கு. அந்த காலங்கள் வந்து இப்போ முடிய வருது. பிகாஸ் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்காங்கல்ல. ஸோ இந்த நோ கான்டாக்ட் வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு இல்லை, உங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய லவ் வந்து இன்னும் வந்து டீப் ஆகிறதுக்காக தான் யூனிவர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்களுக்குள்ள உங்களுடைய லவ் பத்தி உங்களுக்கே புரிய வைக்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இது நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, இந்த பர்சனுக்காக நான் எவ்வளோ ஃபீல் பண்றேன் அப்படின்னா அந்த உறவை நீங்க எவ்வளவு சீரியஸா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கே உங்களுடைய காதலை புரிய வைக்கிறதுக்காக இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போது. அது வந்து எப்படி ஆகும்னா உங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்காக அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரலாம். அண்ட் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல நீங்க 2 பேரும் கண்டிப்பா சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குள்ள இருந்தா இந்த கர்மானால கூட இது நடந்துட்டு இருக்கு இந்த ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கர்மாவும் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ இது வந்து சுமூகமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அது போக போகுது. இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்ல, அதை மாதிரி உங்களை விட்டுட்டு போன அந்த பர்சன் உங்களையே தேடி வரக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்து இப்போ இருக்காங்க. இதனால் வர உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், பர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வழியில் வந்து மாறப்போது. யூனிவர்ஸே உங்களை வந்து அகெயின் வந்து உங்களை வந்து மீட் பண்ண வைக்கிறதுக்கு, உங்களை சேர்க்கறதுக்கு வந்து நிறைய வேலைகளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்கள் ரொம்ப நோ கான்டாக்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க பர்சன் கூட வந்து அகெயின் வந்து ரீயூனியன் ஆகணும் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது இன்னும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்பும் ப்ளஸ் ஏதாவது இன்னும் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கும். பிகாஸ் அது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஈர்ப்பு விதி பயிற்சிகள் அதில் இருக்கு. அதையும் தாண்டி மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து ரெசனேட் ஆகும். அண்ட் அந்த பர்சனுக்கு வந்து உங்க மேலே இருந்த டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகி ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த பர்சனுக்கு உங்களை எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டைம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி என்னடா இந்த பர்சனுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமேன்னு உங்களுக்கு எப்படி இந்த சூழல் இந்த பிரபஞ்சம் உணர்த்துச்சோ, தட் சேம் அந்த பர்சனும் அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை அந்த பையனை நான் இவ்வளோ நேசிச்சிருக்கேன் அப்படின்றத அவங்க உணர்றாங்க. உங்களை தேடி வந்து பேசுறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை வந்து அந்த சோல் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்குது. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஆப்போசிட்டாக இருந்த எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸுமே இந்த யூனிவர்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சக்ஸஸாக கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த பர்சன் இப்போ ஒரு தைரியத்தோட அவங்க வந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. அண்ட் அந்த ஈகோ, அந்த அடமெண்ட்டா நான் தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் உடச்சிட்டு உங்ககிட்ட வர போகிறாங்க. அந்த மறைமுகமாக எதையுமே பேசாமல்
டைரக்டா வந்து உங்ககிட்ட பல உண்மைகளை பேசணும்னு அந்த சோல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல. ஸோ அதுக்காக இந்த சோல் கண்டிப்பா உங்களை தேடி வந்தே ஆகும். உங்ககிட்ட பேசாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேஸும் அவங்களுக்கு வந்து ஒரு நரகமான வேதனை மாதிரி இருக்கு. தட் அந்த 3 ஆஃப் சோர்ட்ஸ் வந்து நமக்கு அதுதான் சொல்றாங்க. உங்களோட இந்த பிரிவை வந்து அதுல வந்து பயங்கர வரைய கொடுத்துருக்கேன். நம்ம இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 3 வாழை வந்து குத்தி கிள்ளிக்கும் ஒரு இதயத்தை வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கண்ணீரும் ஏக்கமும் இருக்கு. அது அவங்க வெளிக்காட்டிக்கிறல அப்படின்னாலுமே தனிமையில இருக்கும்போது உங்களை நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க அவங்க. அவங்களோட இந்த வாழ்க்கையில இப்போதைக்கு நீங்க பேசாம உங்க கூட இல்லாம அந்த பயணம் இருக்கு. அந்த பயணம் வந்து அவங்கள சுற்றி எத்தனை மனிதர்கள், எத்தனை நட்பு, எத்தனை உறவுகள் இருந்தாலும் அது ரொம்ப கடுமையா அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இவ்வளோ டேஸ், இவ்வளோ மந்த்ஸ் போகும்னு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அது அவங்கள ரொம்ப இன்னும் டயர்ட் ஆக்குது, மென்டலி டயர்ட் ஆக்குது. நம்ம எந்த வேலையுமே செய்யாம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களை எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு கார்டு நமக்கு இந்த ரீடிங்ல போதும் அப்படின்னா, தட்ஸ் 3 ஆஃப் சோல். அவங்க எந்த அளவுக்கு உங்களோட பிரிவு வந்து பெயின் கொடுத்துருக்கு அப்படின்றது நமக்கு வந்து இன் டீட்டெயில்டா அந்த கார்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. இந்த நோ கான்டாக்ட் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல சில வாரங்கள்ல வந்து அது பிரேக் ஆக போது ஒரு மெசேஜ் அவங்க கிட்ட இருந்து நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. அது எந்த சிம்டம்ஸுமே இல்லாம ஒரு மெசேஜை வந்து நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. இந்த நோ கான்டாக்ட் க்ளோஸ் ஆக போகுது. உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆக போகுது. நீங்க இந்த கனெக்ஷன் ஏற்பட்ட உடனே, பேசின உடனே இவ்வளவு நாள் பேசாத எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போறீங்க. உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நீங்க வந்து கொட்டி தீர்க்க போறீங்க. அந்த அளவுக்கு இந்த அந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆகிற டைம் வந்து இருக்க போகுது. உங்களை அவங்க நேர்ல வந்து மீட் பண்ணி பேசுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன் இவ்வளவு நாள் அவங்க பேசல அப்படின்னா, அதையுமே உங்ககிட்ட அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து தருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ நாள் இருந்த அந்த அந்த தேக்கமான ஒரு தடையான ஒரு எல்லா விஷயங்களையும் மாறி அந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகுது அப்படின்றது தான் நமக்கு ரீடிங்ல வந்து ரொம்ப சூப்பர்வா கார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க்யூ.